குருநாதருடைய 66வது பிறந்த நாள் இந்த நாள். அரிது அரிது மானிட ராதகரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. ஔவையார் சொல்றார். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறது. எல்லா குழந்தையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குதான்னு கேட்குறான், அதான் இல்லைன்றான். அப்படியானால் 2500 வருஷத்துக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிலே ஆதிசங்கருக்கு பிறகு காஞ்சிபுரத்திலே மகா சுவாமிகள்னு ஒரு அவதாரம் பண்ணார். அது 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி. ஆனால் பராசக்தியினுடைய அபிப்பிராயத்தின்படி 20ஆம் நூற்றாண்டிலே மீண்டும் ஒரு சங்கரன் பிறக்க வேண்டும் என்று சங்கரன் நாமத்திலே காமாட்சியை தன்னுடைய கருணை தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்து தன்னுடைய அருள் வாக்கினாலே மாபெரும் சாதனைகளை எல்லாம் அருந்தொண்டு புரிந்து நம்மிடையே வாழ்ந்து இப்பொழுது சூக்ஷ்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய காமாட்சி சுவாமிகள் தான் வெகு விரைவிலே பிறந்த ஒரே குருநாதர். மகா சுவாமிகள் கிட்டங்க மகாபிரிய சுவாமி வேலை பார்த்திருக்காரு, தொண்டு பண்ணியிருக்காரு. அது மாதிரி யாருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த வீட்டில் ஒரு 5-6 பேர் பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தரை மாத்திரம் தனக்குன்னு ஏற்றுட்டு இருக்கார். பராசக்தி ஒருத்தருக்கு மாத்திரம் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான், வாக்கு அப்படின்னு சொல்றார். சத்யசாபாபா கிட்ட போய் எல்லாரும் கேட்டாளா, நீ வித்தை எல்லாம் பண்றைய, உன்னை ஏன் இந்த மாதிரி வித்தை எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டாளாம். உங்க கிட்டலாம் நம்பிக்கை குறவு, நான் வித்தை பண்ணாதான் நீ நம்புவ, அதனால்தான் நான் வித்தை பண்றேன்னு சொன்னாராம் பாபா. அந்த வித்தை கூட பண்ணாத வாக்குலயே வித்தை பண்ண ஒரே குருநாதர் நம்ம குருநாதர். எனக்கு வாழ்க்கையில அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய. இதை கர்வத்துக்காக சொல்லல, என்ன தெரிஞ்ச வாழ்க்கை தெரியும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பகுதியில ஒரு கும்பாபிஷேகம். அதுக்காக என்ன அந்த சுவாமி கூப்பிட்டு இருந்தார். ஸ்ரீனிவாச நிகேதனம்னு பேரு, சீதாராம சுவாமிகள்னு பேரு அவருக்கு. என் பேர்ல அவர் ரொம்ப ஈடுபாடு. எப்படி நம்ம சுவாமிக்கு உண்டோ, இந்த நம்பிக்கை கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கைக்கு வரணுங்கிறதுனால தான் அவர் கடைசியா எழுதின கடுதாசி போகணும் இருக்கேன். எனக்கு எழுதின சுவாமி 28/4/22 அன்னைக்கு எனக்கு இந்த கட்டை 16/8/24 அன்னைக்கு அவர் எனக்கு கடுதாசி எழுதுறார். இந்த கடுதாசி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதமில்லாத பெருவாழ்வு ஒருவனால் வாழ முடியும், அது யாரோ அவனே குருநாதர் அப்படின்னு சொல்றாரு. பசு ஒண்ணுதான், கண்குட்டி ஒண்ணுதான், பெரிய கோடீஸ்வரன் ஒண்ணுதான், நாங்களும் ஒண்ணுதான், நீ ஒண்ணுதான், நான் ஒண்ணுதான், நாய் ஒண்ணுதான், பேய் ஒண்ணுதான். ஏன்னு கேட்கிறார். பேய் வந்தாலும் பேயோட பேசுவார், நாய் வந்தாலும் நாயோட பேசுவார், நான் வந்தா என்னோட பேசுவார், அம்மா வந்தா ரொம்ப பேசுவார். ஏன்னா அவர் பேச மாட்டார். கடைசியா 22வது வருஷம் ஒரு அனுபவம் கிடைக்குது எனக்கு. இந்த இடத்துல வந்த பொழுது நான் அவரோட பேசிட்டு இருந்த பொழுது அதை இந்த யூடியூப்ல போட்டுக்காது, நான் அடிக்கடி பார்ப்பேன். காரணம் என்னடான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் வந்த பொழுது நம்முடைய வீழ்ச்சிதர கணபாடியுடைய பிள்ளை வாய்வாள்லாம் ஒன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் போய் சொல்றாங்க. 2 செகண்ட் தான் சொன்னான். அது இன்னைக்கு சொல்றான். நான் அதை அன்னைக்கே தொகுத்து கொடுத்தேன். அதெல்லாம் அப்பா அம்மா பேச மாட்டேன்னா மைக்கு என்கிட்ட கொடுத்து நான் பேசுனா பேசுவோம், அதனால கொடு அப்படின்னு சொன்னேன். உடனே பேசினான். அன்னைக்கு பேசினதுல பாருங்க, இன்னைக்கு பேசியிருக்கான். அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசினான்னா இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கான். பார்த்தாலே போதும். சில பேர்லாம் பார்த்தா சந்தோஷம், சில பேர் பேசினா சந்தோஷம், சில பேர் பேசாத இருந்தா சந்தோஷம், சில பேர் பார்க்காத இருந்தாலே சந்தோஷம். ஆனா இந்த இடத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல பிறந்து தர்மபுரி சென்னையில குடி வந்து
காஞ்சிபுரத்துக்கு எடுத்த கண்ணந்தான்கள்ல ஒரு மணிமண்டபம் நடக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த குரு என்பவன் யார்? நான் குருநாதரா பிறக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் சங்கரன் வரலைங்க. அம்மா ஒரு வருஷம் குழந்தை பிறந்தது, அதில் இவருக்கு நடுவில் வந்தார், அவ்வளவுதான். ஆனா நடுவில் போறவாள் தான் யாருன்னா முக்கியமானவா கைப்பிடிச்சு இழுப்பா. பார்த்துருக்கீங்களா? கூட்டத்தில் அவர் விஐபின்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த 5-6 பேர்ல இவர் மாத்திரம் கையை பிடிச்சி இழுத்து காமாட்சி தான் பக்கத்துல வச்சுட்டு இருந்தான். அதனால்தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கோவில். உலகத்துல மொத்தம் 7 அதிசயம் தான். 8வது அதிசயம் தான் கண்ணந்தாங்கல். ஒரு தனி மனித சாதனை, ஒன் மேன் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தனி மனித சாதனை என்பது யாரால் முடியும் என்று சொல்லுகிறார் கேட்டோம்னா, தன்னை யார் தியாகம் செய்யக்கூடிய நல்ல மனம் இருக்கிறதோ அவரால் தான் இந்த மாதிரி தொண்டுகளை செய்ய முடியும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்கிறான், காமாட்சி சுவாமி. இந்த மாதிரியான ஒரு கோவிலை கட்டி இந்த தேசத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி காஞ்சிபுரத்தினுடைய நாபிஸ்தானமாக விளங்கக்கூடியது கண்ணந்தாங்கல் என்று சொல்லக்கூடிய மங்களபுரி கஷேத்திரம். உலகத்தினுடைய நாபிஸ்தானம் சிதம்பரம் சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம், உலகத்தினுடைய நாபிஸ்தானம். ஆனால் காஞ்சிபுரத்துல பிலாகாசம்னு சொல்லி ஒரு இடத்துல தேவி போய் தொட்டு குங்குமம் விட்டுக்கிறது வழக்கம். அங்க எப்படி அங்க அந்த பிலாகாசம் வசதியோ அதே மாதிரி நாபிஸ்தானமாக விளங்கக்கூடிய நம்முடைய இந்த மங்களபுரி கஷேத்திரம் எல்லாருக்கும் விசேஷம். ஏதோ வந்தோம் வேலையில சாணம் போடுறான், மாடு கூட வேலை சாப்பிட்டு சாணம் போடுறது, நம்மளுக்கு அது வித்தியாசம் ஒண்ணுமா இல்லையா? ஆகினால்தான் நீ 10 ரூபா சம்பாதிச்சா 2 ரூபா தர்மம் பண்ணணும்னு சொல்ற. ஆனால் மனிதனுக்கு 4 படியை கொடுக்கிறார் வள்ளுவர் பெருமான். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்கிறார். அறம் என்கிற ஒன்று ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றார், அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். எங்க தர்மபுரி ராஜி ஆட்டம். ஐயா ராஜுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாங்க. நான் என்னால பார்க்க முடியல, நான் போறேன்னு சொன்னாப்புல ராஜு. நான் பார்த்தே ஆரம்பி கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த அனுபவத்தை எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா? மறுபடியும் வையாவுக்கே போறோம். நம்ம இந்த வையாவுக்குள்ள அந்த சுவாமிகள் கும்பாபிஷேகத்தை என்னை கூப்பிட்டு பேச சொன்னார். நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப சுவாமி என் பக்கத்துல வந்தார். என் காது கிட்ட கேட்கிறார், சுவாமி எந்த ஊரோ அப்படின்னு. சுவாமி மதுராந்தகம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீங்க நம்ம இடத்துக்கு கொஞ்சம் வரணுங்க, கூப்பிடும் போது வரலாமே அப்படின்னு. இதான் நடந்த சம்பாதனை. அது எப்படியோ ஞாபகம் வச்சுட்டு அவருடைய பொன் விழாக்கு முதல்ல என்னை கூப்பிடுறாரு. அந்த பொன் விழாவிலேருந்து தொடர்ந்து இத்தனை வருஷமா அவரோட இருந்ததனுடைய பலன் என்னடான்னு கேட்கிறான். இருக்குது என்று கொடுக்காதே, பணம் இல்லாத காலத்தில் தவிக்காதே, தனக்கு என்று ஒதுக்காதே, பிற தருமம் தலை காக்கும் மறக்காதே. இது ஒரு பாட்டு. ஆனால் அது எல்லாம் இங்க நடக்கிறதுங்க. எப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப குழந்தைகளை கூப்பிட்டு பரிசு கொடுக்குறாங்க. சரி, சந்தோஷம், நல்லா படிக்கணும். அதுக்காக வேலைக்காரர்களுக்கு பரிசு, கோவில்ல வேலை பார்க்குறவாளுக்கு பரிசு, இங்க மெயின்டைன் பண்றவாளுக்கு பரிசு, எல்லாருக்கும் பரிசு. ஏன்டா, எதையோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மாத்திரம் மனுஷியான்னு பேரு, எதையுமே எதிர்பார்க்காதவங்க பேர் தான் குருநாதன் பேர். அதனாலதான் அவனுக்கு ஒரு தனியை சேர் போட்டு ஆனந்தமயமா அலங்காரத்தை பண்ணி ரோஜா மாலையை போட்டு ரோஜா சிரிக்கிற மாதிரியே அவரும் சிரிச்சுன்னு உட்காந்துருக்கு. இல்லையா? இல்லைன்னு எப்படி சொல்றது? நம்ம இருக்கார் தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. எங்கே? உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பண்ணி செய்யும். கண்ணந்தாங்கல் இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் யானை மாதிரி சரீரத்தில் இல்ல, வேலை பார்க்கல. கோடி கோடி மத யானைகள் பண்ணி செய்யும் ஒன்றென விளங்கும் பெம்மானே, ஒன்றென விளங்கும் பெம்மானே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருவாயே. பிரபு கணபதே
கணபதே கணபதே. ஆச்சரியமான வார்த்தை. எங்கேயும் தேட வேண்டாம், மணிமண்டபத்துக்கே போக வேண்டாம். மனசுல நல்லா தீர்மானமா பண்ணிட்டு கண்ணை மூடிட்டா உள்ளுக்குள்ள ஓடோடி வருவார் சுவாமி. இந்த தீபான்னு ஒரு பொண்ணு கிடைக்க சுவாமிகளுக்கு ரொம்ப அத்தியந்தம். ஆனால் அவர் இல்லேன்னு ஒரு நாள் என்னோட பேசும்போது சொன்னா, என்னால தாங்குறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு நாட்டம் தாமா, எனக்கு 2 நாட்டம் நான் பதில் சொன்னேன். அப்போ என்னான்னு கேட்டா, நம்ம சுவாமி தேவி கிட்ட போறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வையாவூர் சுவாமி பறிப்புட்டார். ஒருத்தனுக்கு 1 கண்ணு போய் அடுத்த கண்ணு அப்புறம் போகணும். ஒரே நாளில் 2 கண்ணு போச்சுன்னா அது நான் தான். இந்த பக்கம் வையாவூர் சாமி, இந்த பக்கம் காமாட்சி சாமி காணும். ஆனா அவ 2 பேரும் என்னோட இருக்கா. காரணம் என்னடான்னா, அங்கேயும் என்ன கூப்பிடுறா, இங்கேயும் என்ன கூப்பிடுறா. என்ன கூப்பிடுறதுனால எனக்கு எல்லாம் லாபமானு கேட்கறேன். ஒரே ஒரு லாபம், உங்களெல்லாம் பார்க்கிறேன், காமாட்சியை தரிசனம் பண்றேன். சுவாமி இருந்த இடத்துல மீண்டும் நாமெல்லாம் வலம் வரும், உங்களோட வலம் வரும் இல்லையா? நான் இங்க யாரும் ஒரு வாரம் எதிர்பார்க்கல, உண்மையும் சொல்றேன். நான் 1 பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சேன், கடற்கட்டை என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு பின்னாடி காமாட்சி சாமி வராம இவர் வந்து என்னை கூப்பிட்டார், வாங்க. என்னடா தருமபுரியில வீட்டுல நம்ம சுவாமிக்காக ஒரு ரூம் போட்டு வச்சுட்டாரு. வேற என்ன பண்ணுவானா, வேற என்ன சாமி வேற அடிப்பா உள்ள விட்டுடுவோம். அப்படிலாம் இல்லை. அவருக்காகவே ஒரு இருக்கை, அவருக்காகவே சில ஏற்பாடுகள். ஏற்பாடுகள் என்ன, நம்மளோட சராசரியா இருந்தான்னா அவளுடைய சமாச்சாரம் கொஞ்சம் மாறி போயிடும். அவ கொஞ்சம் எப்பவும் ஏகாந்தமா இருக்கணும். ஆகையினால்தான் அவ ஏகாந்தமா இருந்ததுனாலதான் வாக்கு வந்தது. அந்த வாக்கு வந்ததுனால்தான் இந்த சாதனைகள் எல்லாம் புரிய முடிந்தது. சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்று மருந்திலமே. அருகினாருக்கு சுப்பிரமணிய சுவாமி ஆசீர்வாதம் பண்றார். என்ன அப்பா கொஞ்சம் சும்மா எனக்கு தெரிஞ்ச அருணகிரிநாதருக்கு அப்புறம் சும்மா இருந்து சொல்லி இந்த அம்மாவை தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு. உங்களுக்கு சும்மா தான் இருக்கா. ஏன்னா சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும். சுகம் எப்படி இருக்கும்னா, ஞானம் உயர்ந்த நிலையிலே வருமானால் அது சுகம். ஞானம் உயர்ந்த நிலையிலே வருமானால் அது சுகம் என்று சொல்கிறார். ஆக எல்லாருக்கும் சுகம் வேணும். எப்படி என்று கேட்கிறார். அந்த அறத்தை நாம் தொடர்ந்து செய்தால் பொருள் என்கிற ஒன்று தானாகவே வரும். இப்ப பொருள் இருந்தாலும் அறமே செய்ய முடியுது. இப்போ சுவாமி கட்டி வச்சுட்டு போயிட்டாரு, யானையை கட்டி இப்போ தீனி போட்டாலும் போகும். இந்த பக்கம் பார்த்தா கோஷாலை, இந்த பக்கம் பார்த்தா அன்னக்கூடம், நடுவில் பார்த்தா காமாட்சி, அவளை சுற்றி ஒரு 108 பேர். எத்தனை பேர் எல்லாரையும் பார்த்தே ஆகணும். இப்போ என்ன வேணும் எல்லாருக்கும்? பொருள். இந்த பொருளுங்கிறது என்ன சுவாமி, என் சொத்தை எழுதி கொடுத்துட்டோமா? உன் சொத்தை எழுதி கொடுக்குறது இருக்கட்டும், உனக்கு சேர்ந்தவா இருக்காது, அவள்கிட்ட சேர்த்து கொண்டு நீங்க வச்சுடும் அப்படின்னு சொன்னா அது கூட போறாது. ஆனால் எதனா நிற்கதான்னு கேட்கிறான், நிற்கிறது. அது பாட்டுக்கு நடக்கும். எந்த நாளையும் காத்தால 10 மணிக்கு சாப்பாடு ஆரம்பிச்சாடானா மத்தியானம் வரையில் நடக்குது. அப்புறம் சாயங்காலம் ஆரம்பிச்சா ராத்திரி வரையில் நடக்குது. உலகத்துல என்னடா வேணும்னு கேட்கிறான். முதல்ல நம்முடைய அந்தராத்மா சுத்திக்கு அடியில இந்த இடத்துல ஜடாரக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கீங்க, எல்லாருக்கும் எரிஞ்சுட்டே இருக்கு. இந்த எரியிற அடுப்பு நம்மளால பார்க்க முடியாதுன்றதுனால்தான் வள்ளல் பெருமான் வடலூர்ல அற்புதமாக ஒரு அடுப்பை ஏற்றி வச்சார். அன்னைக்கு ஏற்றி வச்சு அவர் சமைச்ச அடுப்புல தான் இன்னைக்கு சமைக்கிறார். அதே மாதிரிதான் காமாட்சி சாமி அடுப்பை பத்த வச்சது இன்னும் ஏறிட்டு இருக்கு. இன்னும் சாப்பாடு நடக்கிறது, இன்னும் சாப்பாடு நடக்கும். ஆனால் என் மீது ஏதோ ஒரு அளவு கடந்த ஒரு அபிமானம் என்கிற ஒன்று. எங்க ஊருக்கு நிறைய பேர் உண்டு. எங்க ஊருக்கு நிறைய பேர் உண்டு. மதுராந்தகம், ஸ்ரீ மதுராந்தகம், வயம் விளைந்த திருப்பதி, பகுலாரண கஷேத்திரம், ஸ்வேதாரண்யம் அப்படின்னு பலவிதமான பேர் உண்டு. எல்லாம் வரலாறு. அதுல நடுவுல ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, அபிமான கஷேத்திரம்னு பேர். எங்க ஊர், எங்க ஊருக்கு அபிமான கஷேத்திரம் அப்படின்னு பேர். காமாட்சிக்கு அபிமான கஷேத்திரம் கண்ணந்தாங்க.
கை தட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. சந்தோஷம் தான் நல்லா தட்டி கொடுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது. அதுதான் சொல்றேன். நீங்க கை தட்டலை வாங்கிட்டு போறதுக்காக நான் வரல. இன்னைக்கு எனக்கு அவ்வளவு வேலை. ஏற்கனவே வெங்கடேசன் சொல்லிட்டார் என்கிட்ட, இந்த வருடம் சுவாமி ஆடி ரேவதிக்குன்னு. தர்மபுரி தான் ராஜகுட்டியை கேட்டார் சுவாமி, ஆடி ரேவதி எங்க இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வேலை இருக்குன்னு ஓடனாரு. என்ன அப்படின்னா, நான் கண்ணந்தாங்க போவேன், ராமசாமி பிறந்தநாள் நடக்கலாம், அங்கே போகணுமே. உடனே சிகிச்சை வந்து கட்டிட்டேன். காரணம் என்னடான்னு கேட்டேன். ஆடி ரேவதி எப்பவும் வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் நாம இருக்கிறது. இவாளுக்கு தெரிஞ்சு கூப்பிட்டதுனால இப்ப நான் வந்திருக்கேன். 22க்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பைரவர் கோவில் ஒன்று கட்டியிருக்கான். அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்தேன், என்னை கூப்பிட்டுருந்தான். அதுக்கு வந்திருந்தேன். அப்புறம் இன்னைக்கு வரேன். நான் காரணம் என்னடான்னு கேட்கிறேன். குரு என்பவன் ஞானத்தை அளிப்பான். எதற்காக ஞானம்? ஞானம் என்பது வெளிச்சம். அந்த வெளிச்சம் ஏன் வரணும்? இங்கே உள்ளுக்குள்ளே இருட்டு இருக்கிறது, அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல அவவாளுக்கு அந்தராத்மாவுக்கு இந்த கட்டவரை பிரமாணம் ஆத்மா அர்த்தம். அந்த ஆத்மாதான் பரம்பொருள்னு சொல்லணும். எல்லாருக்கும் இருக்கு. அது இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்தமான தப்புன்றதே நடக்காது. அது பாட்டுக்கு ஒரு வருமா புத்தகம் இருக்குன்னு நினைச்சா அடுத்த மாசம் சேர்த்து வாடகை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் பாருவான். அதே மாதிரி ஆயிடும். சுவாமி வெளியில போயிடுவார், நீ வாடகை கொடுத்தோடனே மறுபடியும் உள்ள வருது. இந்த சரீரம் பூரா அவன் படைத்தது. யார் கொடுக்குறா? இந்த சரீரம் யார் கொடுத்தா? அம்மா அப்பா கொடுத்தாடா? அம்மாவுக்கு சக்திய சுவாமி கொடுத்தார். அப்பா கிட்டே அம்மா கிட்ட போச்சு. யார் சொன்னான்னு கேட்கிறேன். அவங்க என்னால சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. எருவாய் கருவாய் தனிலே புழுவாய் இதுவே பயிராய் விளைவாகி, இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்பாய் வெறி போலே, இதுவே தொடர்பாய் வெறி போலே, ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய், உடனே அவமாய் அழியாதே, உடனே அவமாய் அழியாதே, ஒரு கால் முருகா பரமா குமரா, உயிர்காயன ஓத அருந்தாராய், உயிர்காயன ஓத அருந்தாராய், முருகாயன ஓதரமோதடியார், முடிமேலினைத்தாள் அருவோனே, முடிமேலினைத்தாள் அருவோனே, முனிவோர் அமரோர் முறையோ எனவே, முதுசூரம் வேல் விடும் வேலா, முதுசூரம் வேல் விடும் வேலா, திருமால் வீரமா அறியாதவர் சீர், சிறுவா திருமால் மருகோனே, சிறுவா திருமால் மருகோனே, செழுமா மதில் சேரழகா பொழிசு, திருவீழியில் வாழ் பெருமாளே, திருவீழியில் வாழ் பெருமாளே. திருவீழிமிழலைன்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல அருளியினால போய் இப்படி பாடுற. என்னடா கேட்கிறான். சாமி, எங்க அப்பா எருவா இருந்த, எங்க அம்மா கருவை வாங்கிட்டா, அதில் நான் குருவா வந்தேன். நான் போனேன், நாராயணன் வந்தான், நாராயணன் போனான், கோவிந்தன் வந்தான். போயிட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கா, என்னையாவது விளையாட்டு. இதுக்கு நடுவு வார்த்தை சொல்றியா, உன் பேர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியா. ஒரு கால் முருகா பரமா குமரா, உயிர்காயன ஓத அருந்தாராய். உருவாக்கி சொல்றேன். என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அதுதான் காரணம். அதை நான் சொல்லணும்னா நீதான் எனக்கு ஆசீர்வாதம்.
இந்த வாழ்க்கை போயிருக்கேன்னா இதோட அடுத்த வாட்டி எப்படி வர முடியும்? யாருக்கான தெரியுமா? ராமகிருஷ்ணன் போய் பார்க்க முடியுமா நம்மளால? அங்க அவர் எந்த ஊர்ல இருக்காரோ நம்ம எந்த ஊருக்கு போக போறோமோ யாருக்கான தெரியுமா? முடிஞ்ச வரை பாருங்க, எங்க தர்பாடியுடைய பிள்ளை இங்க உட்காருன்னு என்ன சொல்லுவார், காலடியில இருக்கணும்னு ஆசைப்படுவார். அவர் உங்களை மாத்திரம்தான் காலடியில் இருந்து தன் காலடியை உனக்கு காலடி குருநாதரை காட்டி கொடுத்துருக்கார். நம்மகிட்ட யாருக்கு காட்டி கொடுத்தார்? இந்த சமாச்சாரத்தை 22 அன்னைக்கு இந்த யூடியூபை எல்லாரும் மறக்காம பாருவாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய பொன்னார் திருவடிங்கிற ஒன்ன ஆச்சரியமா காட்டுவார்கள். அப்பர் பெருமான் சொல்றார், சிவபெருமானுக்கு அப்பர் பெருமானுக்கு ரொம்ப நட்பு. அதுல சொல்றாரு, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். வைஷ்ணவ பாஷையில் விண்ணப்பம். பொன்னார் திருவடிக்கு, எம்பெருமானே உன்னுடைய திருவடிக்கு என்னுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேன். உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன், ஆசையா பண்றேன் அப்படிங்கிறது நீ புரிஞ்சின்றியானா நீ என்ன பண்ண தெரியுமா? மூவிலை சூலம் என் மேல் பொறி. உன் கையில சூலம் இருக்கு இல்லையா, அதை தீயில போட்டு சுடு. என் 2 பக்கமும் ஒத்தி எடுத்துடு. யார் பார்த்தாலும் ஓரமா போவோம். ஏன்னா சூலம் போட்ட சாமி வருது, சூலம் போட்ட சாமி வருதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நான் உன்னோட அதிகாரத்துக்கு அடையாளம் என்னடான்னு கேட்கிறான். உன்னுடைய பூனை என்னுடைய 2 பக்கத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா உன்னுடைய திருவடிக்கு நான் விண்ணப்பம் கொடுக்குறேன். அதுவும் ஏன்னா உன்னை நான் பூஜை பண்றேன், நீ ஏற்றுக்கிறது உண்மையான எனக்கு ஒரு சூரத்தை புரியும். இப்ப இங்க என்ன பண்ணணும்? காமாட்சி ஃபேமிலி பார்த்தோம்னா நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்களை நிறைய பண்ணணும். அவர் இருந்தா கூட்டம் அதுல 1000ல் 1 பங்கு கூட வரல. அவர் இல்லேன்னு வரல இல்லை நான் நினைக்கிறேன். காரணம் என்னடா, சுவாமி இன்னும் இருக்க மாட்டாரு, நம்ம போய் பார்ப்போம். இல்லேன்னு நினைச்சிட்டு கூட இருப்பாருன்னு நினைச்சு இருக்காளே, அவதான் இங்க இருக்கிறவா மாத்திரம். ஆனா அங்க உட்காந்து இங்க வரணும்னு நினைச்சு வர முடியாதா இருக்கா பாருவா, அவளும் நம்ம இஷ்டம் சேர்த்துக்கிட்டான். காரணம் என்னடா, 2 பேர் கோவிலுக்கு போனான், வாசப்படி வரை வந்துட்டா 2 பேரும். ஒருத்தன் ஓடி வந்து முருக தட்டினான். அப்படின்னா ஒருத்தனை பார்த்து என்னடான்னு கேட்டான். வீட்டுல கூப்பிடுறாங்க அவசரமா அப்படின்னு. கோவில் வாசல் வந்துட்டான். அதெல்லாம் ஒருத்தனை கூப்பிட்டான். வெளியில வந்தவன் அவன் பின்னாடி போனான். கூட இருக்கிறவன் சொன்னான், என்னடா அது பழண்டா சாமி பார்த்துட்டு போயிட்டான், அர்ஜென்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னு. பார்க்க முடியல ஆகையினால பின்னாடியே போயிட்டான். அவன் போனது நினைச்சான், அவனா சாமி இந்தியா நமஸ்காரம் பண்ணிட்டான். நம்ம பாட்டி போய் நம்ம தலைவத்தை தொலைப்போம் அப்படின்னு அவன் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நினைச்சானா, கோவிலுக்கு போனா என்ன தரிசனம் பண்ணி உட்காந்துருப்பான். வாசலுக்கு போனா நம்மளால உள்ள போக முடியல, என்ன பாவத்தை பண்ணணும்னு நினைக்கலாம். இவன் நினைச்சானா, உள்ளுக்குள்ள சாமியை காட்டுறது விட்டுட்டு என்ன அவசரத்துக்கு கூப்பிட்டாலும் என்ன தரணும் அவன் போய் அங்கே மாட்டிட்டு. சுவாமிக்கு எதிரே இவன் நிற்கிறான், சுவாமி இவன் மறந்துட்டான். சுவாமியை விட்டுட்டு அவன் போனா அவன் சுவாமியே நினைச்சான். அதே மாதிரிதான் காமாட்சி சுவாமி இருக்காருன்னு நினைச்சவாள்லாம் இங்க நம்ம வந்திருக்கோம். காமாட்சி சுவாமி இருப்பார் அங்கதானே, நம்மளால போக முடியல, இருந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறா பாருவா, அவளும் நம்ம லிஸ்ட்ல தான் இருக்கு. ஆகையினால அற்புதமான ஒரு வாய்ப்பு. குருநாதன்ல நிறைய பேர் நிறைய விதம். சில பேர் சடம் விட்டுப்பா, சில பேர் தாடி விட்டுப்பா. அன்னைக்கு மாப்பிள்ளையாட்டம் ஆனந்தமயமா ட்ரெஸ்ஸு சந்தோஷமா அந்த வஸ்திரங்கள் கலர் வஸ்திரங்கள்லாம் சாத்திட்டு நெத்திக்கு படிச்சுட்டு நான் அடிக்கடி விளையாட்டா சொல்லுவேன். நான் அவரை இந்த காலனா பழைய காலனான்னு ஒன்று உண்டு, அந்த காலனா அவரை நெத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஆம்பளை நீதாயான்னு சொல்லுவேன். நான் அவரை எனக்கு சிரிச்சு ஒரே கதை வருவார். நான் அதை கூட அதில் பதிவு பண்ணியிருக்கேன். அதை பார்த்து சிரிப்பார். வன்தொண்டர்னு பேர் எனக்கு அவர்கிட்ட. அவர் பரமசிவன் சொன்னா நான் முக்கியக்காரன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வன்தொண்டர் அப்படின்றவனே ஒரு சிரிப்பார். காரணம் என்னடான்னு கேட்கிறேன். ஒரு அபிமானம் என்கிற ஒன்று. நான் எங்க ஊரை பற்றி சொன்னேன் இல்லையா, அபிமான கஷேத்திரம்னு.
எப்படி ராமன் வந்து தன்னுடைய திருவடியை மதுராந்தகம் மண்ணிலே வலிய வந்து பதித்தானோ அதை போலே எத்தனையோ கோடி மக்கள் அடியார்களுக்கு மத்தியிலே எவ்வளவோ சுவாமிகள் மத்தியிலே காமாட்சி சுவாமிகள் என்பவர் என் மீது அபிமானம் வந்ததினாலே எனக்கு அவர்தான் அபிமான குரு. இப்ப நீங்கள்லாம் அடிக்கடி கையை தட்டணும்னா நான் பேசுறத 2 செகண்ட் நிறுத்தணும் போல இருக்கு. ஏன்னா பசிக்கிற நாடுன்னு நினைக்கிறேன். உணர்வு சொன்னாலே அம்மா பசி வந்துட்டனாலும் 10 மறந்து போகும். ஆகையினால கொஞ்ச நாள் பொறுத்து போவோம். இன்னும் கொஞ்ச நாளில இன்னும் ஒரு 25 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு கொடுத்த டைம். அதுக்குள்ள நாங்க முடிஞ்ச வரை ஊரை சுற்றி வந்து காமாட்சி சுவாமியோட போய் மறுபடியும் காமாட்சி சுவாமியோட யதார்த்தானத்தை கொண்டு விட்டுட்டு காமாட்சி கிட்ட கையை பிடிச்சி கொடுத்துட்டு நம்மளுடைய நாங்க போறோம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நாங்க பார்ப்போம். ஆனா நம்ம வேலையை நாம பார்த்தா கூட காமாட்சி சுவாமிகளை நினைச்சு அவர் பண்ண திருத்தொங்குல நம்ம பங்கு என்னன்னு நினைச்சு முடிஞ்ச வரையில் நம்ம கைங்கரியத்தை தொடர்ந்து இந்த இடத்துல பண்ணலாம். ஒருத்தர் மாத்திரம் கை தட்டுறார், வசத்தைய கை தட்டுறார். நாமெல்லாம் பண்ணணும். இந்த இடத்துல மாடு வந்துருக்க, இந்த மாடுகள் பண்ண புண்ணியம் நம்ம பண்ணல பாருங்க. நான் நினைச்சா போகணும்னு சொல்றேன், மெட்ராஸ் போகணும்னு சொல்றேன், இன்னொரு இடத்துல ப்ரோக்ராம்னு சொல்றேன். ஆனால் அந்த மாடு என்ன தபஸ் பண்ணியிருப்போம்? கண்ணத்தாங்கல் உட்காந்து ஆந்தமா பில்லு வெட்டலையும் சாப்பிட்டுட்டு பொட்டு புண்ணாக்கு சாப்பிட்டுட்டு பாலை தேவிக்கு கொடுத்துட்டு சுவாமியினுடைய பார்வையிலே இருப்பாருப்பா. யார் பண்ண தவம் அது? அந்த பசு பண்ண தவம். 108 அம்பாளுக்கு மத்தியில் ஒரு அம்பாளுக்கு பேர் என்ன? நந்தினின்னு பேர். நந்தினின்னு பேர். நந்தினின்னா யாரு? காமதேவனுடைய கண்ணுக்குட்டிக்கு பேரு நந்தினின்னு பேர். அந்த நந்தினியினுடைய கண்ணுக்குட்டியினால்தான் ரகுவம்சமே வந்தது. இந்த ரகுவம்சம் வந்தது எதனால வந்ததுன்னா இந்த நந்தினிங்கிற பசுனால வந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த 108 அம்பாளையும் 51 தான் சுவாமி பண்ற மாதிரி இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னார். 51 தான் பண்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் 108 அதுக்கு நிறைய இடத்துல போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த ஸ்தபதியெல்லாம் கண்டுபிடிச்சி அவெல்லாம் கொண்டு இங்கே வச்சு அடிச்சு எல்லாத்தையும் பண்ணி ஆனந்த மயமா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேற என்ன பண்ண முடியுமா? இனிமே பண்ணா கூட இதே மாதிரி பண்ண முடியாது. இனிமே பண்ணா கூட இதே மாதிரி பண்ணவே முடியாது. கரெக்டா ஒரு 25 27ன்ற மாதிரி ஒரு பக்கத்துக்கு 4 பக்கம் சரியா போயிடுது. முதல்ல விஷாலாட்சி ஆரம்பமே. ஏன்டா விஷாலாட்சி ஆரம்பம் சொன்னேன்? நான் காமிக்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் எப்படி தோன்றது இதெல்லாம் அப்படின்னு கேட்பேன். எல்லாம் தேவி கொடுக்குறா, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் என்னத்தை சொல்றேன் அப்படின்னு விஷாலாட்சி என்று அம்பாள். ஏன் விஷாலாட்சி? அவளுக்கு விசாலமான பார்வை, விசாலமான மனசு, விசாலமான கொடை. ஆகையினால அவளை முதல்ல வச்சுருக்கா. அதுக்கப்புறம்தான் உள்ளுக்குள்ள காமாட்சி மூலவராக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கார். ஆகையினாலே குருநாதருடைய ஜெயந்தி கொண்டாடுறதுனால என்ன லாபம்? சுவாமி பிறந்தார், நமக்குலாம் ஹாப்பி பர்த்டே டு யூ. சீனிவாஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயா ராஜு ஹாப்பி பர்த்டே. முடிஞ்சு போச்சு அதோட. ஆனால் சுவாமிக்கு அப்படியான்னு கேட்கிறான். இல்லை, சுவாமியுடைய பர்த்டேல என்ன நடக்கும்னு கேட்கிறான். நாம போனா கோவில தேங்காய் மாத்திரம் தான் உடைப்போம். அதுலேயும் பட்டாக்கி எடுத்துக்கிட்டா 2 சேர்த்து வேற கேட்போம். இன்னும் ராத்திரி ஆத்திரி சமையல் உபயோகப்படுது. ஆனால் ஆனால் குருநாதருடைய பர்த்டேல நாம கலந்துக்கிறோம்னா ஒரு தெய்வத்துக்கு விசேஷமான அலங்கார அபிஷேகங்கள் நடக்கும். நமக்கு அலங்கார தரிசனம் கிடைக்குது. அதை முன்னிட்டு நிறைய உதவிகள் எல்லாம் நடக்குது. அதை தொடர்ந்து அன்னதானம் நடக்குது. உலகத்துல ஒசந்த தானம் என்ன தானம்? ஒரு 1000 கிலோ தங்கம் கொடுத்து பாருங்க. 5000 கிலோ வச்சுட்டா 1000 கிலோ கொடுக்குறா சார். இன்னொரு 500 கிலோ கொடுத்தா என்ன? நான் எடுத்துட்டு போறேன், தேவி தானே தங்க ரேட் படித்து போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த சமையல அழைச்சிட்டு போய் ஒரு இலையில மொத்தமா பரிமாறிப்பாங்க. என்ன உள்ள வச்சுட்டு யார் சாப்பிட்றதுன்னு கேட்போம்.
போகணும்னு சொல்றது. ஆகையினால்தான் போகின்ற வஸ்துவை இங்க தடை இல்லாம கொடுக்கணும்னு சுவாமி சாதமும் வேதமும் எப்பவும் தொடர்ந்து இருக்கணும்னு விருப்பப்பட்ட ஒரு சில குருநாதர்கள் நம்ம குருநாதர் முதல். ஏன்னு கேட்டா காஞ்சிபுரம் மகா பெரியவர்கிட்ட இருந்ததனுடைய விளைவு இவருக்கு வேதத்தின் மீதும் நாதத்தின் மீதும் சாதத்தின் மீதும் சங்கமித்திருக்கிறது. ஆகையினாலே நல்ல ஒரு வாய்ப்பு. இப்பேற்பட்ட குருநாதர் நம்மளுக்கு குருவா வாசித்தார். எல்லாருக்கும் சில பேர் அவரா வந்து நம்ம கிட்ட குருவா அடைஞ்சிருப்பார், சில பேர் அவர்கிட்ட தேடி வந்து குருவா ஏற்றிருப்பார். ஆனால் எப்ப நினைச்சாலும் மறக்க முடியாத ஒரு முகத்துக்கு சொந்தக்காரன் நம்முடைய சுவாமி விவேகம். இந்த படத்தை பாருங்க, மணிமண்டபத்தில் ஒரு படம் வச்சிருக்காங்க, அதை போய் பாருங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இதை உங்க முடிவுக்கு விட்டுறேன், உங்க முடிவுக்கு விட்டுறேன். காரணம் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி முகத்தை தெளிவா யாராலையும் வச்சிக்கவே முடியாது. எனக்கென்ன மனக்கவலை என் தாய் தன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன. இந்த பாட்டை பாடுவா என்னென்ன எனக்கு என்ன கவலை? கோவில் நீ கட்டலன்னா கட்டுட்டேன், அடுத்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, ஊர்ல இருக்கிறவானா உள்ள கூப்பிடு, நான் கூப்பிடுறேன், ஆனா நீ கூப்பிடுறது வேற நான் கூப்பிடுறது வேற. போன வாட்டி வந்தா ஒருத்தர் இந்த வாட்டி வரல, ஏன் வரல அப்படின்னு கேட்டோம்னா சாமி கொஞ்சம் வேற சாமி, ஒரே வார்த்தை சொல்லுவான். பள்ளிக்கூட பையன் ஏண்டா லேட்டுனா டைம் ஆயிடுச்சுக்குவான். கத்துக்கல. இதை விட மோசமான நம்பலாம், பள்ளிக்கூட்டு பசங்களை விட மோசமான ஆள். காரணம் சொல்றதுல நம்மள மாதிரி கெட்டிக்காரன் வளர்க்கத்தை பாருங்க, அனுபவம் பாருங்க எப்படி சிரிக்குது. எத்தனை பேர் பார்த்து போகும் இல்லையா? இவன்கிட்ட இது மாதிரி பதில் சொல்லுவா, நிறைய பேர் இருப்பா போகுது. அதனால நினைக்கிறேன், காரணம் என்னடான்னு கேட்கிறேன். ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் காற்று உள்ள போதுதான் தூற்ற வேண்டும் சொன்னான். அப்போ விவசாயம் நன்னா நடந்த பொழுது காற்று உள்ள பொழுது தூக்கி கொள்ளு அப்படின்னு சொன்னான். இப்ப எல்லாம் மிஷின் வந்துட்டு, அரைக்கிறதுக்கு மிஷினு, நடக்கிறதுக்கு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷின் தான். ஆனா சாப்பிடுறது மாத்திரம் நம்ம தான், மிஷின் கிடையாது. மிஷின் சாப்பிட்டு சாப்பிடாது, நாம தான் 3 வேளை தவறாம சாப்பிடுறது. போராதுன்னு சொல்லணும் நம்ம தான். மிஷினை நம்ம தான் கண்டுபிடிச்சோம், ஆனா நம்ம உபகாரமா அது இருக்கு. ஆனால் அதை மாதிரி நம்ம உதவி பண்றோம்னா இல்லை, பண்ண முடியறது இல்லை. காரணம் என்னடா? மனம் இல்லை. மனம் இருக்குமானால் மாபெரும் சாதனைகள் எல்லாம் புரியலாம். பாரத் செய்கிறான், வானம் என்பது வசப்படும். நீ உண்மையா இருந்தியானால் கணக்கிட முடியாத அளவிலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய வானம் என்பது உன்னுடைய கைக்குள்ளே வசப்படும் என்று சொன்னான். ஆகையினாலேதான் எல்லோராலும் எல்லாம் முடியும். ஆனால் எல்லாம் முடியும்னு நம்மளால தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லாராலும் எல்லாம் பண்ண முடியாது. அது பண்றதுக்காக தான் ஒரே ஒரு நூற்றாண்டு இடைவெளியில இந்த சுவாமி காஞ்சிபுரம் மகா சுவாமி அப்புறம் நமக்காக வந்தது. ஆகையினாலே குருநாதன் தான் பார்த்தோம். என்ன சொல்றோம்? அஞ்ஞானம் என்கிற இருள் இருக்கிறது, ஞானம் என்கிற ஒளியை அவருடைய திருவடியில் இருந்து பெற்று நம்முடைய அந்தராத்மாவிலே இடுவோமானால் உள்ளுக்குள்ளே இருக்கும் பரம்பொருள் என்பது பிரகாசமாகும். யான் உமை தொடர்ந்து சிக்கன பிடித்தே. மாணிக்கவாசகர் சொல்ற சிவபெருமானை யார் எப்படி பிடிச்சிக்கணும்னு சொல்றார். ஒருத்தரை பிடிக்கும்னு சொன்னா அவ பின்னாலேயே போகணும். போய் அவளை பிடிக்க கூடாது. ஏய் யார் அப்படின்னு கேட்பான், கேட்க மாட்டாங்க. ஆனா பொண்ணு யாரா இருந்தாலும் டக்குன்னு ஒருத்தர் போய் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப கடப்பாடி பிள்ளைய போய் நான் பிடிக்கிறேன், கூப்பிட்டா 2 வார்த்தை பேசுன்னு கூப்பிடுறான், நான் வரல ஒரே தீர்மானமா கூப்பிட்டேன். அவரை என்ன பண்ண முடியுமா நம்மளால? ஏன்? அந்த தீர்க்கமான முடிவு என்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அந்த தன்மை எல்லாருக்கும் வேணும். அந்த தன்மை எல்லாருக்கும் வேணும். அப்படியானால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை யான் உமை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். மாணிக்கவாசகர் சொல்றார், எம்பெருமானே அவ்வளவு சீக்கிரம் உன்னை எனக்குள்ள வரவழைக்க மாட்டேன். இன்னைக்கு நீ வந்திருக்கிறதுக்கு காரணம் உனக்கு தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் என்ன சொன்னார் ஞானசம்பந்த பெருமான்,
காதல் சொல். காதல் என்கிற அற்புதமான சொல் தமிழிலே பிறந்தது, சம்பந்தர் வாயாலே பிறந்தது. அதை மணிவாசக பெருமான் சொல்றான். யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். யான் உனை தொடர்ந்து கெட்டியா பிடிச்சேன்னு சொல்லிக்கலாம். வேண்டாம். என்னடா உடுப்பு புடியா பிடிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்றானே. அப்படி சொல்லல அவரு. என்ன சொல்றாரு? சிக்கன பிடித்தேன். சிக்குன்றதுக்கு அடையாளம் என்ன? ஏற்கனவே தெரியுங்க. சிக்கு ஏற்கனவே தெரியுமா? செக்கில் இருக்க நடுவில் இருக்க அதானே அப்படின்னு கேட்கலாம். இல்ல, அது வேற. அடையாளமா ஒரு பொருள் வேணும். என்ன சொல்றான்னு கேட்கிறான். பொங்கல் ரவிக்க போட்டுண்டா இந்த சொக்கா சிக்குன்னு பிடிக்குமா? காற்றே போகாத இருக்குமா? அவா சொக்கா மாத்திரம் தான். நம்ம சில பேர் லூசா இருக்கா, அது வேற சமாச்சாரம். சில பேர் மெய்யாலே லூசா இருக்கா, அது வேற சமாச்சாரம். ஆனா இவர் சொல்ற, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்த எங்கு எழுந்து அருள்வது இனியே. அச்சுமா சொல்ற, அப்பா உன்னை நான் கட்டிமா பிடிச்சு விட்டேன், இனிமே என்னை விட்டு உன்னால போக முடியும். இப்ப நீ நானும் கலந்தாச்சு. நீ வேற இல்லை, நான் வேற இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள். சினிமா வந்தாங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா சினிமா இருக்கா மாதிரியான வேலை உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப சல்லீசா வெளியில கொடுத்துட்டான், அதை பிடிச்சு விட்டான். எனக்கு ஒரு சந்தோஷம், அதுலையான பிடிச்சிட்டானே. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய தன்மை எப்படா வரும்னு கேட்கிறான். சபரிமலை கோவில்ல போய் பார்த்தா அதுல தத்துவமசி அப்படின்னு வார்த்தை போடும். தத்துவமசின்னா நீதான் நான் தான் நீ. சரி, ஆகையினாலே அற்புதமான நிலைக்கு நாம வர வேண்டுமானால் இந்த பக்தி என்கிற ஒரு நிலை வருவதற்கே காரணம் குருநாதன் தான் சொல்றோம். அம்மா அப்பாவை காட்டுவான், அப்பா குருநாதனை காட்டுவான், குருநாதன் பகவானை காட்டுவான். ஆகையினால்தான் நம்முடைய தாற்பயத்தை சொல்றான். மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம். ஆச்சரியமா சொல்றாள். ஏன் சொல்ற? அவையார் பாட்டெல்லாம் கவர்மெண்ட்ல எடுத்துட்டாங்க, பசங்க படிக்க கூடாது. இல்லையா? ஆனால் மறுபடியும் நாம் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணமானால் கவர்மெண்ட்ல இந்த குழந்தைகளுக்கு அவையார் பாட்டெல்லாம் வரணும். மாணிக்கவாதியின் திருவாசகங்கள்லாம் உண்டு நாங்க படிக்கும் போது. அறுபதுல சொல்றேன், 52, 54 சொல்றேன். அதெல்லாம் படிச்சதுனால்தான் இந்த மாதிரி சபையில நாங்கள்லாம் உட்காரோம். நாங்கள்லாம் உட்கார சேர் போட்டா யாருன்னா உட்காந்துக்கலாம். இல்ல சேர் போட்டா யாருன்னா இருக்கணும். ஐயா ராஜி வந்தோடனே சொல்ல நிறைய வேலை இருப்பாங்க. எனக்கு வேலை நிறைய இருக்கு, அது சமாச்சாரம். அவருக்கு சொல்றாரு, அவருக்கு வேலை இருக்கு. காரணம் என்ன? இந்த மாதிரி அதே மாதிரி தாய்மானவர் சொல்றார். நம்ம என்னடா நினைக்கிறோம்? குரு என்ன நினைச்சாரு? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறு ஒன்று அறியே பராபரமே. எல்லோரும் சந்தோஷமா, அதான் அவருக்கு பிடிக்கும். எதைத்தான் கொடுத்துட்டே இருக்கும். தயவு பண்ணி 22வது வருஷத்தினுடைய யூடியூபை மறுபடியும் பாருங்க. ஜெயந்திய அது என்னன்றது எல்லாருக்கும் சொல்லுமா? அப்புறம் சொன்னீங்கன்னா அவெல்லாம் பார்க்கணும். பார்த்தாடாதான் நிறைய விஷயங்கள் ரொம்ப கோயில் செய்யறாரு. இன்னைக்கு நிறைய கோயில் செய்யறாரு. இதெல்லாம் பின்னாடி நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படியானால் எம்பெருமான் குருநாதன் எப்படி அம்மையார் சொன்ன பாடங்களை எல்லாம் பாடங்களிலே வைத்து குழந்தைகளை எல்லாம் நல்ல விதத்திலே வளர்த்து அவர்களுக்கு கல்வி என்கிற ஒரு செல்வத்தை கொடுத்து இந்த குருநாதர் போல நல்ல குருநாதர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி குருவை விட்டா உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அளவுல குரு பக்தி வளர்ந்தால் அவளால்தான் வாழ்க்கை பரிபூர்ணமாக முடிந்தது என்பது பொருள். ஏதோ வந்தான் போனான், காமிக்கணும் போனேன் ஏன்னா குத்தாடை என்ன குத்தா பை குத்தா அதுல என்ன இருந்தது, இதெல்லாம் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்? உள்ள போய் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்? நான் பஸ்ஸே வந்துட்டேன். இதோட எப்ப போறேன்? அடுத்த பிறந்த நாள்
ஆனால் இதுவல்ல வாழ்க்கை. உள்ளுக்குள்ள சுவாமி போட்டு சிறை வைக்கணும். இந்த இடத்துல சிறை விட்டுட்டியான மாணிக்க வாசகனால நம்மாலும் மாற முடியும். ஆகையினால்தான் என்னை விட்டு உன்னால் ஓடி போக முடியாதுங்கிற தைரியத்தை நாம அவனுக்கு சொல்லணும். அப்ப அவனுக்கு நம்ம பேர்ல கருணை பிறக்கும். ஆகினால் இவனை விட்டு போகாத, இன்னொருவே இருந்து தொலைப்போம் அப்படின்னு நினைப்பாரு. நினைப்பாடு பிள்ளைய கேட்பாரு, எங்கடா தொலைஞ்சி போயிட்ட அப்படின்னு கேட்பாரு. காலுக்கு பக்கத்துல உட்கார என்ன பாக்கியம் கிடைச்சது. நான் போனேன், என்னை பக்கத்துல உட்கார வச்சு கையை பிடிச்சிருப்பாரு. நம்ம கையை பிடிச்சிருவேன். அதே மாதிரி சுவாமி கையை பிடிச்சிருப்பாரு. அவர் பக்கத்துல உட்காரு. அதனால ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. ஆனால் தகுதி உள்ள மனிதர்கள், மாபெரும் மனிதர்கள், மா மனிதர்கள், நிறைமா மனிதர்கள், ஒரு யோகியர், ஞானியர், சித்தர் என்கிற நிலையிலே வளர்ந்த ஒருவர் அருகிலே நாம் அமர்வுவோம் என்று சொன்னால் என்னுடைய பெரியவர்கள் செய்த பாக்கியம் ஏனென்று கேட்டால் வேத அத்தியனம் பண்ணவர்களுக்கு பிறந்தவன் தான். எங்க அப்பா அம்மா அவ்வளவு பெரிய வசதி. எல்லாருக்கும் அம்மா அப்பா வசதி தான். இப்பதான் பாதி பேர் தான் வசதி. ஏன்னா பாதி பேர் அம்மா அப்பா ஓமுல விட்டாங்க. ஓமுகளெல்லாம் முதல்ல மூட கத்துக்கணும். அம்மா அப்பாவெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். யாரெல்லாம் பார்த்துக்கலையோ அவ வாழறது, மாடு சாப்பிடுறது, மாடு தூங்குறது, அதுக்கு சமந்தான் என்னுடைய வாழ்வு. நீ கோடீஸ்வரனா எழுதி பணத்தை எண்ணிக்கே கொடு. அம்மா அப்பாவை மாத்திரம் நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா யூ ஆர் அட்டர் வேஸ்ட். யூ ஆர் அட்டர் வேஸ்ட். இதைதான் குருநாதர்லாம் சொல்றா. இதைதான் குருநாதர்லாம் சொல்றா. இவா என்ன சொல்றா? நமக்கு தெரிஞ்சதை மறுபடியும் பாலிஷ் பண்ணி பார்த்தா ஆசை வர மாதிரி 2 வார்த்தை சொல்லுவான். சரி இது பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு பிடிச்சிப்போம். உள்ளுக்குள்ள போய் வடையும் பாயசம் சாப்பிட்டோம்னா மறந்து போயிடும். எல்லாம் மறந்து. மாயை என்கிற ஒரு பேய் இருக்கிறது வெளியில. மாயை என்னும் பேய் இருக்கிறது. உன்னை வரவேற்று காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிடியிலே நீ அகப்பட்டால் அதிலிருந்து உன்னால் மீள முடியாது. அதிலிருந்து நீ விடுவித்துக் கொண்டு இறைகளை நீ பெற வேண்டுமானால் நல்ல ஒரு சத்குருநாதன் என்பவன் உனக்கு வாய்க்க வேண்டும். அவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். அவன் இவன் என்று சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வாய்க்கிறது. ஆகையினாலே நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுனாலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப மீண்டும் ஆரம்பத்துக்கு போறோம். அறம் செய்யணும், அதற்கு பொருள் வேண்டும். அறம், பொருள், இந்த இரண்டும் கலந்தால் இன்பம் என்கிற ஒன்று தானாகவே வரும். இப்போ கண்பாட்டில் நம்மளுடைய அண்ணா சந்திரன் பெருசா வேத பாராயணம், உலகத்திலேயே நடக்கிற வேத பாராயணம், சதுர்வேத பாராயணம் பண்ற ஒரே மனிதர் அவர் தான் இருக்கார். இப்போ வருஷத்துல 60 லட்சம் செலவு. வருஷத்துல 60 லட்சம் அவ அண்ணா. அவர் ஒருத்தர்கிட்ட 1 ரூபாய் கேட்டதாக வரலாறு கிடையாது. ஒரே 1 ரூபாய் கேட்டதாக வரலாறு. அவர்கிட்ட யாரும் போய் கொடுத்தா பண்ணி அந்த அளவுக்கு பண்ணி அது மாதிரி பண்டிதார்களாக வருவது. அதே மாதிரி கற்றவர்களை கற்றாரே காமுருவர்னு தமிழ் பழமொழி. கற்றாரை, படித்தவனை, படித்தவன் தான் காதலிக்க முடியும்னு சொல்லணும் தமிழ். இப்போ ஒத்து பார்த்துக்கணும், சந்தோஷமா இருக்கு. முகம் பார்த்த உடனே மனசுல பதியுது. உங்க நம்பர் கொடுக்குறேன். முதல்ல கேட்கணும், என்ன கேட்கலாம்? உன் பேர் நான் எங்கன்னு கேட்க தெரியும். இப்பெல்லாம் உனக்கு நம்பர் நம்ம எங்க கொடுக்குறா? பிரசன்ல தான் கொடுப்பான். நம்ம எடுத்த உடனே என்ன கேட்கணும்? நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நம்பர் என்ன பண்ணணும்? நாக்கு தான் வழிக்கணும். நீ கூப்பிடுறது அவங்க நீ யாரும் தெரியும், ஏன்னா அவங்கள்ட்ட பேசவே மாட்டான். கள்ளத்தனமான உறவு தான். ஆனால் முகத்தோட முகம் பார்க்கும்போது ஈர்க்கப்படுமானால் அன்னைக்கு பார்த்தோம் தான் இது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்தோம் தான் இது. ஏன்னா அந்த முகம் இந்த முகத்தோடு சாயம் ஒத்து வருகிறது. அதே எண்ணங்களை கொண்ட எண்ணம் இந்த இடத்திலே பிரதிபலிக்கிறது. ஆகையினால் இதற்கும் அதற்கும் வேறுபாடு கிடையாது. இதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நலம் பயக்கும் என்கிற ஒரு தன்மையிலே தான் ஒருவரோடு ஒருவர் பழக்கம் என்று. அப்படியானால் அறம், பொருள் இந்த இரண்டும் கலந்தால் இன்பம் என்கிற ஒன்று வரும். இன்பம்னா என்ன? இப்ப அற்புதமா உள்ள அவியல் பண்ணியிருக்காங்க சாதத்துல. இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா? இந்த மோர் குழம்புல உருண்டை இருக்காரு, இந்த ஜாப்பம் கலந்து இருக்க அறிஞர்கள் போடும்போதா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஆசை, இன்பம், அது கொஞ்ச நாள் தான். 6 அங்குலம் நாக்கு, 3 அங்குலம் தான் தொண்டை. அதுக்குள்ள போயிடுச்சுன்னா மாயை.
முடிஞ்சு போச்சு. அதுக்கு இன்பம்னு பேரு. ஆனால் கண்ணமுடி தன்னை மறந்த நிலையில உட்காந்து கண்ட தாரதாரியா ஜனம் விட்டாளானா அதுக்கு பேர் என்ன? பேரின்பம்னு பேரு. கையை தட்டவா வரையில் பேரின்பத்துக்கு சொந்தக்காரன், மீதி பேர்லாம் இன்பத்துக்கு சொந்தக்காரன். இன்னும் கொஞ்ச நாள்ல கூப்பிட போற அவங்கள இலை போட போற தெரியும். ஆனால் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. இதை போலே நாம் வாழ்ந்தால் நாமும் நல்லவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருப்போம். மறைந்தாலும் வாழக்கூடிய குருநாதன் மகா பெரியவருக்கு அடுத்து கண்ணந்தாங்கிலே காத்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலேதான் அவருடைய திருப்படியை போற்றுவதற்காக இந்த 108 திவ்ய கஷேத்திரத்திலே நாம் எல்லாம் பருவோம். வைஷ்ணவ தலத்தில் 108 திருப்பதியின் பேர். 108 அம்பாருக்கும் ஒரே திருப்பதி ஒரே இடத்துல வச்ச குருநாதன் யாரு? நம்ம குருநாதன். மகா பெரியவர் மாத்திரை இந்த உருவாக்கிற வந்ததாக வர்றார் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இப்ப பெரியவா இருந்தானால் தன்னுடைய ஹெட்குவார்டரை இந்த கண்ணந்தாங்கல்ல மாற்றி நான் தீர்மானம் கற்றாரே காமூர்னு சொன்னீங்க. அது இவர்கிட்ட நிறைய ரகசியங்கள்லாம் உண்டு. அதை சில பேரால் தான் அனுகிரகிக்க முடியும், கிரகிச்சிக்க முடியும். அதில் நான் ரொம்ப கெட்டிக்காரன். அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அதே நாளில் நான் பெருமையா நினைச்சத அவர் நினைச்சு எனக்கு திருப்பி கொடுப்பார் ஃபீட்பேக். அப்ப நான் நினைப்பேன் ஒருவேளை இதனால தான் காமாட்சி கோவிலை கூப்பிட்டுருப்பா போல அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் வருது, அதனால நான் வரதை நிறுத்திட்டேன். இந்த இடத்துல சொல்லலாம், அதனால போடுறது. ஆகையினாலே 25 மறுபடியும் அவர் கூப்பிடுறாங்க. நம்மள ஏதோ கோவில் சம்பந்தப்பட்டவாதான் கூப்பிடுறான். எதுக்காக கூப்பிடுறா? இன் கனெக்ஷன் வித்து காமாட்சிப்பாங்க. நாம கூப்பிடுறவாளை விட்டுருவோம். வாண்டானா கூட அவனும் தான் வாண்டானா கூட அவனை வச்சு நம்ம வந்தாலும் இல்லையா இல்லைன்னா இத்தனை வருஷம் பழக்கம் வாழ்ந்து போயிடுங்க. ஏன் கனவுல வந்தாங்க யாரோ சொன்னான் காமாட்சிட்டாங்க கனவுல வரட்டான். நேரம் வந்ததுல இந்த அம்மா சொன்னா 22 அந்த யூடியூப்ல பாருங்க, சுவாமி நமக்கு இந்த சுவாமியை கொடுத்துருக்கா, அவரை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொன்னாயிடும். நான் தான் ஜாக்கிரதையா தான் பார்த்துட்டோம். நம்மளால 2 கோடி ஜனம் தான் விட முடியுது. வேற என்ன பண்ண முடியுதா? அவர் இங்கதான் நடப்பார், இங்கதான் உட்காருவார், இப்படிதான் இருப்பார். இங்கே பழம் கொண்டு 5000 அடி இது மேல வச்சான். 5000 அடி பழத்தை இங்க திருவடி மேல வச்சார். ஒரு அம்மா எடுத்து அது கீழே வச்சான். நான் என்ன நினைச்சேன், கொஞ்சம் காயா இருக்கிற வாழைக்காய் கொஞ்சம் வாழைப்பழம் ஆகணும், கனியணும். ஆனால் கனிந்த திருவடியின் கீழே இருந்தால் காலி கனியாகும் என்பதனாலேதான் இந்த இடத்திலே வைக்கப்பட்டது. சாதாரண இல்லை ஏதோ வரப்பட்டீங்கன்னா ஒரு வார்த்தையில் இருக்கு போன ஜென்மத்துல. ஆகையினால நாம இங்க வந்திருக்கோம். எனக்கு ராஜு வந்தது ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளை மேல எனக்கு ரொம்ப அளவிட முடியாத ஒரு மரியாதை, அன்பு கலந்த காதல். அவ சம்சாரம் கோச்சிக்க மாட்டாங்க என்ன. ஏன்னா அவ பண்ண காதலுக்கு அப்புறம் தான் நாம பண்றோம். அவரை அந்த காதலும் இந்த காதலும் சற்றே ஏறக்குறைய ஒரே காதல் தான். ஏனென்றால் திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுமையான மனதோடு எவன் செய்கிறானோ அதுதான் தொண்டு என்ற பெயர். தொண்டு எவனெல்லாம் செய்யவில்லையோ அவனுக்கு தமிழிலே ஒரு பெயர் உண்டு, அதற்கு பெயர் மண்டு. தொண்டு செய்யாதவனுக்கு பேர் என்ன? வரது சொல்லுங்க. ஏன் சொல்ல தெரியுமா? நாமளும் தொண்டு செய்யணும்னு உங்களுக்கு ஆசை வரணும், அதுக்காக சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். நாம ஒன்றும் மானத்தை கீழே இருக்க வேண்டாம், மலையை பிடிச்சி கையில திரிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து நாள் கிடைக்கும் போதுலாம் கோவில் வாங்க முதல்ல. தான்ங்கிற அகங்காரம் போகணும்னா கோவில் வந்தாகணும். கோவிலுக்கு போகிறது வாட்டி ஒரு லாபம் இல்லை. நீ வந்தாலும் வரலைனாலும் ஆராதனை பண்ணாலும் பண்ணலைனாலும் அலங்காரம் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை. அலங்காரம் பண்ணி பிரமாதமான ஆஹா அம்பாள் என்னமா இருக்க பார்த்துட்டே இருக்கலாம். அடாடா அம்பாள் என்னமா இருக்க. மாயவன் தந்தை மரகத வல்லினி மணிமந்திரக்காரிணியே மாயா ஸ்வரூபிணி மகேஸ்வரியுமான
விலாசினி சற்குண வல்லி தயாநிதி விசாலாட்சினியே தரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகி சரவணனின்றவள் நீயே பேகருடனாகி அத்தனிடவாகமணி பேருவர வளர்ந்தவள் நீயே பிரணவஸ்வரூபிணி பிரசன்னவல்லினி பிரியவும் நாமுலையும் நீயே ஆதிமகமாகினி ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடுமே நம்மை காமாட்சி உமையே. காமாட்சி அன்னை பதிகத்தில் அம்பா எல்லாமே நீதான், நீ தனித்தனி கிடையாது. உன் ஊரில் ஒவ்வொரு பேரை தவிர நீ எல்லாருக்கும் ஜெகதம் பிதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு சொல்லுது. ஆகையினாலே எல்லாருக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் பராசக்தி தான் சொல்லிட்டு காமாட்சி சுவாமி எனக்கு எழுதின கடைசி கண்டாசி. அவர் அநேகமாக ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி எழுதின கண்டாசி. இந்த கண்டாசி நீ ஒரு அர்ப்பணம் பண்ற. என்ன அர்ப்பணம் பண்றேன் எங்க? அவருக்கு முன்னாடி அடியார்களுக்கு போ. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மதுராந்தக சுவாமின்னு எனக்கு பேர். அவர்கிட்டயே என் பேர் அதான். என் பேர் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா என் பேரே மதுராந்தக சுவாமின்னு தான் பேர் அவர். ஆகையினால இந்த மதுராந்தக சுவாமி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு மதுராந்தக சுவாமி ஏற்கனவே ஏதோ பாக்கியம் பண்ணிட்டார். இல்லைன்னா இன்னைக்கு வேற மாதிரியா போயிருக்கும். இப்போ போகணும், நாளைக்கு வேலை தொடர்ந்து வேலை இருக்குதான் செய்யும். ஆனால் ஒரு சட்டாயம் அடுத்த ஆளுக்கு சந்தோஷம் நாம போனான்னா உன் வேலை எதா இருந்தாலும் விட்டு அவன் சந்தோஷப்படுத்து. மனுஷனை தான் சந்தோஷமே படுத்த முடியாத ஒரே ஜீவன் யாரு? மனுஷன் ஒருத்தன் தான். ஆகையினாலேதான் நாம் என்ன பண்ணணும்? மனுஷனா பிறந்தா மனிதன் மாமனிதனாகணும், மாமனிதன் நிறைமா மனிதனாகணும், நிறைமா மனிதன் மகானாக மாறணும், மகான் யோகியாக மாறணும், யோகி சித்தனாக மாறணும், சித்தன் எம்பெருமானுக்கு சரிசமமாக விளங்க வேண்டும். இத்தனை படி இருக்கு. எத்தனை படி ஏறினா கிட்டக்க போக முடியுமா? நம்ம கோவில் வாசலே கால வைக்கிறதுக்கு கட்டப்படணும். நாளைக்கு போயிடலாண்டா, என்ன போகிறது கோவிலே அப்படின்றோம். நம்ம எங்கேயும் போக மாட்டான். இந்த பூஜை பண்றானே அவனுக்குலாம் ரொம்ப கெட்டிக்கா இருக்காங்க. ஏன்னா கீழே கோந்து போட்டு விட்டுட்டான். சாமி அண்ணட போகாதே, சுவாமிய அண்ணட போகாதேன்னு சொல்லி அஷ்டபந்தனம்னு மருந்து போட்டு சாப்பிட்டான். அவன் நினைச்சா கூட போக முடியாது. அப்படி நீ நினைக்கிற. அவன் நினைச்சா எங்க ஒன்னா போவா, என்ன வேணா பண்ணுவா இல்லையா? ஆகையினாலே இதை சொல்றாரு. பேரன்புக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் நட்புக்கும் உரிய மா மனிதரான வாக்சாதுரியத்தை இறைவனிடம் வரமாக பெற்றவரான தனது தனி முத்திரையை இன்றளவும் பதித்து அதன் மூலம் பலரது மனங்களிலும் நீங்கா இடம் பெற்றவருமான உடுப்பை போல் வெண்மையான மனதை கவசமாக கொண்டவருமான வானளவு புகழ் வந்த போதும் வந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அதை சர்வ ஜாக்கிரதையாக மகா பெரியவரின் பாத கமலங்களில் சமர்ப்பிக்கும் தந்திரம் அறிந்தவரான இந்த மாதிரி ஒரு நீட்டான வார்த்தை உலகத்துல இவர் வட்டாதான் எழுத முடியும். தமிழ் படித்தவனால கூட எழுத முடியும். நான் தீர்மானமா சொல்றேன். இலக்கண இலக்கியங்கள் படித்தவனால கூட ஒரு மனிதனை பலவித குணங்களை கொண்டு இவ்வளவு வார்த்தைகளை கொடுத்து அதில் ஒரு கருத்தை வைக்க முடியும் என்று சொன்னால் எனக்கு 10 பேர் தான் சொல்லிட்டார். நான் உள்ள வச்சிருக்கேன். சியாத்தாலே என் உண்மை வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் டிஃபன் சாப்பிட்டுட்டார். அங்க ஒரு அந்தனர் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாராம். அவர்கிட்ட சுவாமி சொன்னாரே, இது யார் வீடு தெரியுமா? நம்ம வீடு, ஒழுக்கமா சாப்பிடு, இல்லைன்னா நீ புறப்படுனார். தொக்குன்னு இலைய உட்காந்துட்டாராம். தாடி பாரு தாத்தா, யாரும் எனக்கு தெரியும், பேர் தான் தெரியாது. காரணம் என்னடாங்க, அங்கே போய் என் நினைவு எனக்கு ஒரு லெட்டர் போடுறேன். யுஎஸ்ஏன்னு எனக்கு ஒரு லெட்டர். இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுத முடியும்னா அது நம்ம சுவாமி கொடுத்துருக்கான். அவதார புருஷன் என்கிற அடையாளத்தை கொண்டவருமான தனது ஆன்மீக பாதையை தனித்துவமாக்கி அதை
அதில் ஆனந்தம் கூத்தாடுபவருமான பிரம்மஸ்ரீ சொல்லின் மைந்தர் ஆருயிர் தோழர் எனது ஆன்மீக பாதையை கடந்து என்னுடன் துணையாக வருபவருமான காஞ்சி மகா பெரியவரின் அருளுக்கு பாத்திரருமான அருள்திரு சுவாமி குமாரானந்தா சரதி சுவாமிகளின் திவ்ய கடாட்சத்திற்கு சமர்ப்பிக்கும் கடிதம் காமாட்சி சுவாமிகள். எழுத முடியுமா? அடுத்த வார்த்தை சொல்றார். பேரன்பை பெற்று நான் நலம், தங்களின் தேக ஆரோக்கியம், மாமி மற்றும் குழந்தைகளின் நலம் எல்லாம் காமாட்சியின் கிருபையால் குறையொன்றும் இல்லை என தெரியும். பல சந்தர்ப்பங்கள் கிட்டியும் எட்டா கனியாக உங்கள் தொடர்பு உள்ளது. முக்கியமான வார்த்தை. 22 நான் வரலேன்னு சொன்னேன், 22 வந்தேன், அப்புறம் நான் வரலேன்னு சொன்னேன். அதை இதுல மென்ஷன் பண்றார் அவர். என்ன சொல்றார் பாருங்க. பல சந்தர்ப்பங்கள் கிட்டியும் எட்டா கனியாக உங்கள் தொடர்பு உள்ளது. எனக்கு தெரியுது, ஆனா நான் சராசரி மனிதனாகத்தான் இருந்தேனா? அப்போ இப்போ புரியுது. இருந்தால் கூட சில இடங்களில் சில சம்பவங்கள் நடக்குமானால் யாரிடம் எப்படி நடக்கிறோம் என்பதை தெரிந்து நடக்க வேண்டும். அதுதான் இந்த மாதிரி இடத்துக்கு அழகு. வாய்ப்புக்கு எதை வேணா சொல்லக்கூடாது, மெசேஜ் இருக்கு எதை வேணா மெசேஜ் போடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டான். பைத்தியக்கார மாதிரி இருப்பான். விஜயசாமியை பைத்தியக்கார மாதிரி இருந்தார். அவர் இன்னைக்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கான். நான் எல்லா இடத்துக்கும் போறதில்லை, எனக்கு வியாபாரம் இல்லை, தொழில் கிடையாது. எனக்கு தைரியமா சொல்றேன். மேடையில் அவர் எதிர்த்து சொல்லிருக்கேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, அதனால ஒரு 3 வருஷம் கேப் விழுந்துருச்சு. இந்த வாட்டி இந்த தீபாமா கூப்பிடுன்னு நான் இங்க வந்து இருக்க மாட்டேன். அப்படியே சொல்றேன். நான் காரணம் என்ன? அவர் கூப்பிட சொல்லி வந்தமா கூப்பிட்டுட்டாருன்னா நான் வந்திருக்கேன். அவளே கூப்பிட்டாளான்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு யார் ரொம்ப கூட இருந்தாலோ அவர்களாலே சில வார்த்தைகள், இப்ப என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் என்னை யார் என்று அறியும் தன்மை உங்களுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த அனுபவத்தினாலே உங்களால் சில அனுபவங்களை சம்பாதிக்க முடியும், சம்பாதித்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு. என்ன அப்படிதானே? ஆக உங்கள் தொடர்பு உள்ளது என்றும் இருவருடைய மனதிலும் காஞ்சி மகா சுவாமிகளின் அருள் நிறைந்து உள்ளது. உங்கள் 100வது நாளை சகாப்த பூர்த்தி வைபவத்தை கோலாகலமாக கொண்டாடுவோம். என்றும் உங்கள் புகழ் நிலைத்து இருக்கும். என்றென்றும் சௌக்கியத்தை மூலதனமாக கொண்டு வாழ்வீர்கள். பரஸ்பரம் அன்பு ஒன்றுதான் நமக்கு பாடமாக உள்ளது. உங்கள் குடும்ப க்ஷேமத்திற்கு என்றும் ஸ்ரீ ஸ்வர்ண காமாட்சி கவசமாக இருப்பாள். பல்லாண்டு வாழ்வி. ஆசியுடன் காமாட்சி சுவாமி. இது உலகத்துல எத்தனை கோடி சொத்து கிடைச்சாலும் அதை விட இந்த 2 பேப்பர் விலை, இந்த கோடி சொத்தை விட இது ₹1 கூட. அது எத்தனை பேர் கடைக்கு போட்டாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு போட்டால் அது எனக்கு பெருமை. இவன் யாருக்கும் பேச மாட்டா. எனக்கு பேசிட்டா எனக்கு கொஞ்சம் திருடம் மேல போறது இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் அவ கையில் இருந்தா அது அமிர்தமா மாறுமே. அவ கையிலே இருக்கட்டும். அம்மா கையில் இருந்தா அமிர்தமும் நெஞ்சும் அமிர்தமாகும்னு சொல்ற. அம்மா கை படணும். அதனால்தான் அம்பாளே ஆண் வடிவத்தில் வந்ததுதான் காமாட்சி சுவாமி. எத்தனை பேருக்கு தெரியும்? அம்பாளே ஆண் வடிவத்தில் வந்த காமாட்சி சுவாமி. அந்த மாதிரி நெத்தி வெற்றி எவனால முடியுங்க? இப்ப சொன்ன சிரிச்சுட்டே பாருங்க. அவன் அந்த அம்மா வரைச்சி எங்க அம்மாலே எப்படி இருந்துட்டா பாருங்க, தம்மா துண்டு. ஆனா அவர் என்ன எல்லாம் நம்ம எல்லா குங்குமத்தையும் சேர்த்து அவர் ஒத்துழைட்டு. ஆனா நம்மளுக்கு குங்குமம் கொடுத்த, நிறைய குங்குமம் கொடுத்த இல்லையா? ஆகையினாலே எம்பெருமானுடைய குருநாதருடைய திருவடியில இன்றைய தினத்திலே அவரை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அதே குருநாதர் திருவடிகளுக்கும் அதற்கு மூலமாக விளங்கக்கூடிய அன்னை காமாட்சியினுடைய பரம கருணையை எண்ணி வியந்து நல்லதொரு வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை சொல்லி வந்து இருந்து கட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்முடைய அனைவர் வாழ்விலே அருமையினாருடைய வாழ்க்கையின்படி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி.
सद्गुरुनाथ महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय। उलगमेल्लाम தேடினாலும் சத்குருநாதா, உலகமெல்லாம் தேடினாலும் சத்குருநாதா, உம்மை போலே கிடைப்பாரோ சத்குருநாதா, இங்கு உம்மை போலே கிடைப்பாரோ சத்குருநாதா. சத்குருவை பார்த்து பார்த்து மகிழவும் வேண்டும், சத்குருவின் சேவையெல்லாம் செய்யவும் வேண்டும், சத்குருவின் சரணங்களை வணங்கவும் வேண்டும், சத்குருவின் நாமங்களை சொல்லவும் வேண்டும், சத்குருவை பார்த்து பார்த்து மகிழவும் வேண்டும். ஓம் குருநாதா ஜெய குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா. ஓம் குருநாதா ஜெய குருநாதா. ஓம் குருநாதா ஜெய குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா. சத்குருநாதா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா. என்னடா சொல்றான்னு கேட்கிறான். தபோவனத்தில் ஞானானந்த சத்குருன்னு இருந்தார். அவர் 170 வயசு வாழ்ந்ததாக வரல. அந்த ஞானானந்தருடைய தண்ணீருக்கு முழுமையாக கைவர பெற்ற நம்முடைய பான். அதனால்தான் இந்த நாமாவளியில ஞானானந்தான்னு அவரை சொன்னேன். அதனால நம்மளாம் தானே காமாட்சி சுவாமில ஞானானந்த தானே அப்படின்னு கேட்க முடியாது. நமக்கு நினைவு இருக்கணும், எப்பவும் மறக்கக்கூடாது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா தெரியுமா. பழைய பாட்டு, ஆனா இதுதான் நம்ம பாட்டு. ஏன் அவரோட பேசணும், பேசினால் அவரும் பேசுவார் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி காமாட்சி சுவாமியுடைய கருணை எல்லாருக்கும் பராசக்தியோட அருளோடு கலந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்தளவே நிறைவு செய்கிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.